அருமையுடைய நிலைமை. என் தொகுதி மக்கள் தொகுதி, விளவங்கோடு தொகுதி, 233ஆமത്തെ தொகுதியான விளவங்கோடு தொகுதியுடைய நிலவரம். தொகுதியில் சாலைയുടെ நிலவரம். இன்றைக்கு நான் காலையில் மேம்பாலத்தின் அடிப்பக்கம் ஆய்வு செய்து, மார்த்தாண்டம் மேம்பாலத்தின் அடிப்பக்கம் ஆய்வு செய்து, அதுக்கு பிறகு மஞ்சால் ரோடு, காரோடு ரோடு, அருமையான சாலைகள், இங்கே பல ரோடுகளையும் நான் ஆய்வு செய்து வந்து கொண்டிருக்கிறோம். சாலைகளுடைய நிலவரங்களை சமீபத்தில் புதுசாக போட்ட சாலைகள், இந்த சாலைகள் எப்படி கிடக்குது என்று பார்த்தாலே தெரியும். இந்த சாலையோட இது அருமனை ஜங்ஷன் ஏற்கனவே பிரச்சனை உருவாக்கி கொஞ்சம் போல காங்கிரீட் ஒன்று போட்டிருக்க பாருங்க. சாலையோட நிலவரம். சாலை அருமனா சந்திப்பில் வாகன ஓட்டுநர்கள், பொதுமக்கள், வியாபாரிகள், ஆட்டோ ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டுகள், பல இடங்கள் தங்கி பார்க்கக்கூடிய இடம். இந்த இடம் அந்த சாலையோட நிலவரம் சரியில்லை என்று சொன்னால், சரியான இதில் சாலைகள் இல்லை என்று சொன்னால் எப்படி மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? இதாம் சாலையோட நிலவரம். மக்களுக்காக போராடுகிறேன், மக்களுக்கென்று உறவு கொடுக்கிறேன். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் தலைவர். தமிழகம் முழுவதும் தேர்தல் வந்தால் ஓட்டுக்கு மட்டும் வருகிறது, தேர்தல் வந்தால் பிரச்சாரத்துக்கு இறங்குகிறது, தேர்தல் வந்தால் வண்டி பிரச்சாரம் செய்து மக்களை ஓட்டு மோசடி செய்கிறது. மக்கள் அடிப்படை வசதிகள் அங்கே இருந்த முந்திரி சாலைகள் எல்லாம் பூட்டியாச்சு. தமிழகத்தில் இந்த குமரி மாவட்டத்தில் என் சகோதரிமார் பிழைப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ முந்திரி சாலைகள் போய் தொழில் செய்து பிழைக்கலாம் என்று பார்த்தால் அனைத்து முந்திரி சாலைகளும் மூடப்பட்டது. அதுக்கொண்டு குரல் கொடுக்க யாரும் இல்லை, அதுக்கொண்டு சொல்லுவதற்கு யாரும் இல்லை, கேட்பதற்கு. கொடி பிடித்தவன், இங்கா பிடித்தவன் யாரையும் காணவில்லை, போராடிய அரசியல் கட்சிகளை காணவில்லை. எலெக்ஷன் வந்தாச்சு. 2026 எங்களுக்கு முதலமைச்சர்கள் ஆகணும், எல்லோருக்கும் முதலமைச்சர்கள் ஆகணும். தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் தான் தேவை, எல்லோருக்கும் முதலமைச்சர் ஆகணும். ஆனால் மக்களுடைய அடிப்படை வசதிகள் அங்கே தரமான சாலைகள், சுத்தமான குடிநீர், இலவச கல்வி, இலவச மருத்துவம், இதுதான் கேட்குற சாலை. பாருங்கள், இது அருமனையிலிருந்து வரக்கூடிய சாலை. சாலை இது அதிகாரிகள் பார்வையிட வேண்டிய சாலை. சாலையோட நிலவரத்தை மட்டும் பாருங்கள். எத்தனையோ காலமாகவே மக்கள் போராடுறது சாலைக்காக. இன்றைக்கு மோகன்குமார், இந்த சாலை பேர் என்னன்னா சொல்லுங்க. மேலே தெருவு, அருமனையிலிருந்து கீழே வரக்கூடியதானா வாட்டர் டேங்க், அந்த வாட்டர் டேங்க் பக்கம் ஒரு நிமிஷம் அப்படி இல்லைங்க அண்ணா. வணக்கம். இந்த ரோடின் இந்த இடத்து பேர் என்னண்ணா? ஆமாண்ணா, அதில் அருமனை கீழே வரைக்கும் இந்த ரோட்டுக்கு இந்த இடத்தின் பேர் ஆமாம், பனிச்சவிளை சாலையோட கோலம் கிடக்கிற கோலங்கள் இன்றைக்கு ஆய்வு செய்கிறோம். மோகன்குமார், மக்களுக்கு தெற்றிவிழா, அருமையான தெற்றிவிளை. சரி, தெற்றிவிளை. சாரி, தெற்றிவிழா ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த சாலையோட நிலவரம், சாலைகள் தெற்றிவிளை செல்லக்கூடிய சாலையில் வாட்டர் டேங்க், அது பக்கத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பாருங்கள். சாலை கிடையாது, சாலை எல்லாம் உடைந்து தண்ணீர் ஏறி கிடக்கக்கூடிய கோலத்தை பார்த்தால் பெரிய மரியாதமாக இருக்குது. சாலையை கவனம் செலுத்த வேண்டும். இது பஞ்சாயத்து தான், நெடுசாலைத்துறையா? பஞ்சாயத்து. சரி, நம்ம கிளியர் தெரியவில்லை. ஆனால் பஞ்சாயத்தாலும் சரி, நெடுசாலை சம்மந்தப்பட்ட சாலையும் சரி, சாலையை ஆய்வு செய்து மக்களுக்கென்று சாலையை சீரமைக்க கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார்.